ஹே காய்ஸ், டுடே எக்ஸாம் டே. ஸோ காலேஜ் லைஃப் முடியுன்னு 2 நாள் தான் இருக்குது. அது இல்லாமல் 2 எக்ஸாம் தான் இருக்குது. ஸோ பெஸ்ட் மெமரிஸ் இன் மை லைஃப் அண்ட் எண்ட் ஆஃப் எரா. ஸோ அப்படியே நம்ம காலைல கிளம்பி நம்ம காலேஜுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் நண்பர் வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து தோசை சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்டு வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டான். வந்துட்டு நாங்கள் வந்து காலேஜுக்கு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் ஃப்ரெண்டு வண்டியில் காற்று இல்லை. ஸோ பங்க்கில் காற்று பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு போகிற வழியில் நம்ம வந்து வழக்கமாக வந்து கருப்பண்ண சாமியை வழிபட்டுட்டு போகிறது வழக்கம். ஸோ அப்படியே அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி காலைல ஒரு காஃபி ஒன்று குடிப்போம்னு சொல்லிட்டு வழக்கமாக ஒரு கடையில் தான் நாங்கள் ரெகுலராக எப்பயுமே டீ காஃபிலாம் சாப்பிடுவோம். ஸோ அங்கேருந்து அப்படியே காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து காலேஜ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 20 கிலோமீட்டர் தான். நாங்கள் டீ குடித்த ஊர் பேர் வந்து மங்கோன். ஸோ ஒரு வழியாக நம்ம காலேஜ் பக்கம் வந்தாச்சு. ஐடி கார்டெலாம் போட்டு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சு வெளியில் வந்தோன்னே பக்கத்தில் டீ டைம் இருக்குது, அங்கே பப்ஸ் சாப்பிட்டு அப்படியே கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து மழை வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து சீக்கிரம் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு நான் வந்து பஸ் ஏற ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். வந்துன்னு அண்ணன் வந்து நொங்கு வெட்டிட்டு இருந்தார். ஸோ அந்த அழகெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வழியாக பஸ் வந்துருச்சு. இங்கேருந்து நம்ம ஊருக்கு வந்து 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ அப்படியே நம்ம ஒரு வழியாக ஊருக்கு வந்தாச்சு. மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.